வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப பார்க்கறது 9வது ஜாதகம். அதாவது 29/10/1998ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன பார்க்கலாம். கிட்டத்தட்ட 27 வயசை நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது வியாழக்கிழமை. திருவோண நட்சத்திரம் சந்திரனோட சாரத்துல பிறக்கிறீங்க. ஜி, ஜோ, ஜே, கா அந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, வியாழக்கிழமைக்கும் அதாவது வியாழனுக்கும் சந்திரனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, வியாழன்னா குரு. சரிங்களா? தலைமை குரு அவரு. அவர்ட்ட சிஷியனா இருந்தவர் தான் சந்திரன். இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மனஸ்தாபம். அந்த மனஸ்தாபத்தினால 2 பேரும் பிரிஞ்சாங்க. அப்பனா அது பாதகத்த குடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்பனா குருவுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. இது குரு சந்திர யோகமா கூட எடுத்துக்கலாம். ஆனா அது கொஞ்சம் பாதிப்ப குடுக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எடுத்துக்கணும். நீங்க அழகுக்கு சொந்தக்காரனா இருக்கலாம். குருனா ஆண். தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. எதுல? ஆன்மீகத்துல. அதுக்கு உண்டான பலன அது குடுக்கும். பல யோசனை செய்ய வேண்டிய அமைப்பு. சில சமயம் பல தொழில் பார்க்க வேண்டிய அமைப்பு. ஜாதகனுக்கு கொடுக்கக்கூடிய பலனா நம்ம எடுத்துக்கலாம். சரி. நவமி திதி, வளர்பிற பட்சம். அதுல நீங்க பிறந்திருப்பீங்க. பிறக்கும்போதே சந்திரனோட தசாபுத்தி நடக்குது. அடுத்தது செவ்வாய் திசை நடக்குது. அதுக்கப்புறம் நடக்கிறது ராகு திசைங்க. இந்த ராகு 18 வருஷம் தசாபுத்திய நடத்துவாரு அப்படிங்கிற காரணத்தினால, ராகு கேது தோஷம் இருக்கவங்க அளவுக்கு அதிகமா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம். யார் யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, கடக லக்கணம், சிம்ம லக்கணமும், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த 4 லக்கணத்துக்காரங்க வீட்டுல சண்டை, பிரச்சனை, பிரிவு, கடன், நோய், சில சமயம் உடம்புல பிரச்சனைய குடுத்து ஆஸ்பத்திரி விரயத்த குடுக்கறது. நெறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, முக்கியமான காரணம் இதாத்தான் இருக்கும். ஏங்க மாசமா இருக்கவங்க தாங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அப்படின்னா, அப்பயும் விரயம் போகும். அப்பதான் மாசமா இருப்பீங்க. இல்லைன்னா இருக்க மாட்டீங்க. சரிங்களா? அதுவும் ஒரு காரணம். சில பேரு மாசமா இல்லாம மாசம் ஆகறதுக்காகவே ஆஸ்பத்திரி போவாங்க. அவங்களுக்கும் அந்த விரயம் சம்மந்தப்பட்டது ஆனா மட்டும் தான் சம்மந்தப்பட்டா மட்டும் தான் நீங்க ஆஸ்பத்திரி போவீங்க. சும்மாலாம் போமாட்டான். சரிங்களா? அதனால தான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாரி தசாபுத்திகள் நடக்கும்போது கடன வாங்கியாவது எங்கிட்ட இடம் வாங்கி போட்டுருங்க. வீட ஒண்ணு கட்டிருங்க. கடன வாங்கி வீட கட்டிருங்க. ஏன்னா, என்னைக்குமே ஆண்டவன் ஒரே நேரத்துல பல துன்பம்லாம் குடுக்க மாட்டான். சரிங்களா? ஒரு துன்பத்த குடுப்பான். நம்ம அத வச்சு 1000 துன்பத்த சேர்த்திக்குவோம். அப்பன்னா, அதுக்கு தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நம்மளே போய் ஒரு குழியில விழுந்தோம்னா பார்த்து விழுகலாமா? ஏன்னா, இப்ப எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. அந்த குழியில நான் போய் விழுகுறேன். அப்பன்னா கொஞ்சம் அதுக்கேத்த மாரி நான் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் ஆயிப்பேன். இல்லையா? இதே தெரியாம போய் விழுகுறேன்னா, எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது. நான் எங்க கைய ஊனணும்னு தெரியாது, வைக்கணும்னு தெரியாது. அதனால தான் நீங்களே ஒரு கடன உண்டாக்கிக்கிட்டீங்கன்னா, பிரச்சனையிலேருந்து தீர்வு கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரி. இந்த 4 இலக்கணத்துக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரி. நாடி முறைப்படி ஒரு ஆண்களுக்கு உண்டான பலன்னு இந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா, நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. நீங்க நல்ல புத்திசாலித்தனம், இடத்துக்கு ஏத்த மாரி மாறக்கூடிய தன்மை, சரிங்களா? நல்ல வியாபார தன்மை, வியாபார உத்தி இருக்கக்கூடிய தன்மை, கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும், டீலர்ட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசக்கூடிய தன்மை, உங்கள அக்கவுண்டன்ட்டா வச்சிருந்தா நல்ல லாபத்த குடுக்கும். சில பேர் ஆடிட்டிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். முதல் மரியாதையும் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது எடுத்து. மனைவியும் கொஞ்சம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தான். ஆனா என்னன்னா கொஞ்சம் நோயாளியா இருப்பா. ஆனா பயங்கர புத்திசாலியா இருப்பா. அவ வந்ததுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை மாறக்கூடிய தன்மை நல்லாவே இருக்கும். உங்களுக்கு விந்தணு நீர்த்து போகக்கூடிய தன்மையும் இது சில சமயம் குடுக்கும். இடது கண் பாதிப்பு, செரிமான கோளாறு பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது. ஒட்டுக்குடல் சம்பந்தப்பட்டதும் குடுக்கலாம். அம்மாவும் நல்ல கோவத்துக்கு, ரோசத்துக்கு சொந்தக்காரங்க. சில சமயம் அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அம்மா நோயாளி தன்மைய குடுக்கலாம். வண்டி வாகனத்தில கவனமா போங்க. உறுப்பு இழப்பு, கை, கால்லயோ ஒரு உறுப்பு இழப்பு ஏற்படுற வரைக்கும், உங்களுக்கு விபத்துக்கள குடுக்கக்கூடிய தன்மை இது செய்யலாங்க. சரிங்களா? சில பேர் வண்டி வாகன டிரைவரா இருப்பாங்க. அதுவும் நல்ல லாபம். படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்னாலும் நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் செய்யுங்க. இதே ஒரு பெண்கள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க ஒரு நோயாளி. அதுக்கு நீங்க தான் காரணம். உணவு பழக்கவழக்கத்த கரெக்ட்டா வைங்க. அதிகாரத்துக்கு சொந்தக்காரி. அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு.
தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனையும் கொஞ்சம் சந்திப்பீங்க. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாவே இல்ல. கணவன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரன். கணவனா வந்து அமையக்கூடிய அமைப்பு. நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரன். ஒரே நேரத்தில பல யோசனை பண்ணிட்டு, உங்கள போட்டு வதப்பான் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இந்த ராகு திசை எப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, குடும்ப கஷ்டத்தையும், பாரத்தையும் சுமக்க வேண்டிய சூழ்நிலை பெண்களாகிய உங்களையே சேரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் இருந்ததுன்னா, நீங்க வருமானத்துக்கு தடை இல்லாம இருக்குங்கிறத அமைப்பையும் சொல்லிட்டு, இந்த ஜாதக ரீதியா வேறு எது தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதியின் நிலையத்தை அணுகுங்கள். உங்களுக்கான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நன்றி, வணக்கம்.